பல ஆண்டுகளாகவே கமல்ஹாசனை நாம் உலகநாயகன் என்றே அழைத்து வந்தோம். ஆனால் திடீரென சென்ற ஆண்டு தன்னை உலகநாயகன் என்று இனி யாரும் அழைக்க வேண்டாம் என அறிவித்து விட்டார். இது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தி இருந்தாலும் இப்போதும் கமல்ஹாசனை அவரது ரசிகர்கள் இணையத்தில் உலகநாயகன் என்றே குறிப்பிட்டு வருகின்றனர். கமல்ஹாசன் தக் லைஃப் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ள செய்தி பலரும் அறிந்தது. இத்திரைப்படத்தை மணிரத்னம் இயக்கியுள்ள நிலையில் இதில் கமல்ஹாசனுடன் சிம்பு, த்ரிஷா, அபிராமி, ஜோஜு ஜார்ஜ், நாசர், சானியா மல்கோத்ரா உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் வருகிற ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. இத்திரைப்படத்திற்கான வெளியீட்டு தேதியை அறிவிக்கும் டீசர் வெளிவந்த போது அதில் விண்வெளி நாயகன் என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் வருகிற மே மாதம் இத்திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசனுக்கு விண்வெளி நாயகன் என்ற பட்டத்தை அளிக்க போகிறார்களாம். அது மட்டுமல்லாது விண்வெளி நாயகன் பாடலையும் பிரத்யேகமாக ஒளிபரப்ப போகிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பட்டத்திற்காக தான் கமல்ஹாசன் தனது உலகநாயகன் பட்டத்தை துறந்தாரா? அப்படி என்றால் இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டதா என்று சிலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.